ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு பண்றது? என்னுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இறைவனுடன் சென்று சேர வேண்டும். அப்போ தனுசு ராசிங்கிறது நெருப்பு தத்துவ ராசிங்க. நெருப்பு தத்துவ ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கற்பூர தீபம் ஏற்ற வேண்டும். நீங்க கோவிலுக்கு போறீங்க, அங்க போயிட்டு கோவில் கருவறையில விளக்கெறிகிறதுக்கான எண்ணெய் வாங்கி கொடுங்க. எப்போயுமே விளக்கெறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, சரிங்க என்னெல்லாம் எல்லாமே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, 2 நெய் விளக்குகள் தாங்க போடணும் கோவிலுக்கு. நெய் விளக்கு, அப்புறம் எண்ணெயை போறதா இருந்தா இந்த தீப எண்ணெய்ன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் வாங்காதீங்க. அந்த தீப எண்ணெய் தயவு செஞ்சு வீட்லயும் ஏத்தாதீங்க. எல்லாருக்கும் சொல்றது அதுதான். என்னன்னா, அதெல்லாம் மிக்சிங் பண்ண எண்ணெயில சும்மா ஒரு பர்ஃப்யூம் போட்டு நம்ம கிட்ட வாசனையா இருக்கு வாசனையா சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல சமையல் நல்லெண்ணெய் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. சமையல் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க. இல்லை அப்படின்னா நெய் பாக்கெட் வாங்கிட்டு போங்க. நெய்யை இந்த சின்ன சின்ன டப்பாவில் வைப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் வாங்காதீங்க. நல்ல சுத்தமான சமையலுக்கு பயன்படக்கூடிய நெய், அந்த நெய் தான் மிக மிக உகந்தது. நல்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல செக்கு நல்ல எண்ணெய், இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னங்க அதில் விலை அதிகமாக இருக்குமே. ஆமா, சுவாமி கிட்ட நம்ம என்னென்ன கேட்கிறோம், எனக்கு அவ்வளவு கொடு இவ்வளவு கொடுன்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? அதுல ஒரு சிறிய ஒரு விஷயம், அந்த விஷயத்த உண்மையா நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.